திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் கட்சிகளின் ஆதரவுடன் தாவேக அரசு ஆட்சி அமைத்துள்ளது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. மேலும் சில எம்எல்ஏக்களும் தங்களின் பதவியை ராஜினாமா செய்யலாம் என்பதால் இடைத்தேர்தலை தாவேக அரசு மழை போல நம்பியுள்ளது. இந்நிலையில் சமீப காலமாக பாமக, தாவேக இடையே இணக்கம் அதிகமாகி இருக்கிறது. ஒருவேளை இடைத்தேர்தலில் போதுமான எண்ணிக்கையை வெல்லாவிட்டால் இடதுசாரிகளை வெளியேற்றிவிட்டு அதற்கு பதிலாக பாமகவை உள்ளே கொண்டுவர தாவேக திட்டமிட்டு வருகிறதா. பாமக வசம் மொத்தமாக 4 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். இதனால் 2 இடதுசாரி கட்சிகளும் வெளியேறினால் பெரிதாக பாதிப்பு இருக்காது என தாவேக நினைக்கிறதா. அப்படி பாமக உள்ளே வந்தால் சௌமியா அன்புமணிக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அமைச்சரவையில் பங்கு பெறாதது, வெளியிலிருந்து ஆதரவு ஆகிய காரணங்களால் இடதுசாரிகள் எப்போது வேண்டுமானாலும் தங்களின் ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம் என்ற தாவேகவின் அச்சம்தான் இதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. முன்னதாக விசிக கட்சி தாவேக கூட்டணியை விட்டு வெளியேறலாம் என்று தகவல்கள் அடிபட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.